Hello friends, Assalamu alaikum. நாங்கள் இன்றைக்கி ரெட் வெல்வெட் கேக் நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக நல்ல சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மைஃபா ரெசிபி. நீங்கள் இன்றைய தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு மாவை வடித்து வச்சுக்கிறேன். நான் இதில் 1 கப் கோதுமை ஆட் பண்ணுறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணுறேன், அதாவது ஆப்ப சோடா. நீங்கள் ஆப்ப சோடா ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா கேக் இன்னும் கொஞ்சம் நல்ல சாஃப்டாக வரும். இதில் 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ண கொள்ளைக்கு நான் கொடுத்திக்கிற அளவே ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை விட கேக் நல்ல சாஃப்டாக வரணும்னு எக்ஸ்ட்ரா பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேக் அவனில் வச்சு பேக் பண்ண கொள்ளைக்கு கேக் நல்லா எக்ஸ்ட்ரா பொங்கி வந்து ட்ரேலேருந்து வெளியே கொட்டிடும், கேக் சரியாக வராது. இப்போ நான் இந்த பவுலில் 3 எக்கை உடைச்சி ஊற்றிட்டு இதை நல்லா பீட் பண்ணி விடுறேன். நீங்கள் இந்த எக்கு பீட் பண்ணுறதுல தான் நிற்கிது கேக் இன்னும் கொஞ்சம் நல்ல சாஃப்டாக வரதுக்கு, கொஞ்சம் ஸ்பஞ்சாகவும் வரும் கேக். இப்போ இதை நல்லா நுர வாரத்துக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் சரியாக 1 கப் எடுத்துக்கிறேன். இந்த சுகரை 3 தடவை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் சுகரை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா நுர வந்து எக் நல்லா ஒயிட் கலருக்கு வந்திக்குது. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் பட்டர் ஆட் பண்ணுறேன். சரியாக 1/2 கப் பட்டர் ஆட் பண்ணுறேன். இது 100 கிராம் இருக்குது. உங்களுக்கு பட்டருக்கு பதிலாக சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணினாலும் கேக் நல்லா சாஃப்டாக வரும். பட்டரை இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் கொஞ்சம் நல்லா கூலானதுக்கு பிறகு தான் ஆட் பண்ணணும். நீங்கள் பட்டர் மெல்ட் பண்ண கொள்ளைக்கு அந்த சூட்டோடு ஆட் பண்ணிட்டீங்கன்னா எக் வந்து துண்டு துண்டாகிடும். பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மிச்ச நேரம் பீட் பண்ண தேவையில்லை. இந்த எக்கோடு மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் ஒரு 2 செகண்ட் பீட் பண்ணினாலே போதும். இப்போ நான் இதில் ஃப்ளார் மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக வேண்டி நான் விக்ஸை வச்சுக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஃபுட் ஜெல் கலர் ஆட் பண்ணுறேன், ரெட் கலர். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் ஏற்கனவே வடித்து வச்சுருந்த இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா மெதுவாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே கேக் செய்யும்போது இந்த கோதுமை ஆட் பண்ண கொள்ளைக்கு நீங்கள் மிச்ச நேரம் பீட் பண்ணப்படாது. கொஞ்சம் இந்த மா மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான் பீட் பண்ணணும். நீங்கள் மிச்ச நேரம் பீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கேக் சாஃப்டாக வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவை நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இந்த மா கட்டிப்படாமைக்கு மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துனேன். இதில் கலர் லைட் ஆகிக்கிறதால இந்த கேக் இன்னும் கொஞ்சம் டார்க் கலருக்கு வரணும். அதுக்காக வேண்டி நான் இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிட்டு இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இதை நீங்கள் மிச்ச நேரம் பீட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க, கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே நான் கேக் ட்ரேயில் ஊற்றுறேன். நான் இந்த ட்ரே ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலால் பட்டர் ஷீட்டை இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இதை அப்படியே எடுத்து அவனில் வைக்கிறேன். அவனை 2 மினிட்ஸ்க்கு முதல் 180 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அவன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் இதை எடுத்து வைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் நல்லா ரெடி ஆகிட்டுது. இது நல்லா பேக் ஆகிக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டூத் பீக்கை வச்சு செக் பண்ண கொள்ளைக்கு உள்ளே கொட்டாமைக்கு வரணும். நீங்கள் எப்போவும் அவனில் கேக்கை வச்சு பேக் பண்ண கொள்ளைக்கு அடிக்குறுக்க அவனை வந்து திறந்து பார்க்காதீங்க. கேக்கை வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு பேக்காக விட்டுட்டு கொஞ்சம் நல்ல கேக் பொங்கி வந்ததுக்கப்புறமா தான் திறந்து பார்க்கணும். கேக் பொங்கின உடனே நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னாலும் கேக் ஃப்ளப் ஆகிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட கேக் நல்லா ஈஸியாக ரெடி ஆகிட்டுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.